Welcome back guys in another video. Finally I have completed my first year at college and உங்களோட first கேள்வி என்னவா இருக்கும்னா நீங்க இன்னும் first year தான் படிக்கிறீங்களா bro? நாங்க கூட நீங்க ஒரு டெவலப்பர் என்னன்னமோ நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க என்னன்னா first year தான் படிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க அப்படி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. So yes guys, I am studying in first year and just today I have completed my first year at college. So celebrations guys, celebrations. இந்த வீடியோவில் என்னோட காலேஜில் நான் இந்த 1 இயரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயத்தை பற்றியும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் மெயின்லி நான் ஏன் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு மேக் திஸ் வீடியோ கைஸ். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ தான் வந்து 12th நல்ல மார்க்லாம் வாங்கியிருக்கீங்க. எஸ், எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்பவே நல்ல மார்க்குகள் வாங்கியிருக்கீங்க, ரைட்? ஸோ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும் இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எனக்கு தெரியும் கைஸ், அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸில் என்ன நடந்துகிட்ருக்கு அண்ட் ஆவரேஜ் காலேஜில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். பிகாஸ் ஐ ஹாவ் சம் குட் கான்டாக்ட்ஸ். எஸ், அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா என்னோட காலேஜ் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்கும்ல, மை காலேஜ் யூசஸ் டர்போ C++ அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஒருவேளை அது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுதாங்க இஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வேணால் அது போய் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதில் நான் இன்டெப்த்தாக என்னோட காலேஜை பற்றி ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போதைக்கு ஷார்ட்டாக மட்டும் என் காலேஜ் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன் கைஸ். நீங்கள் ஒரு வேளை ஆவரேஜ் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா படிச்சிருவீங்க. சிலபஸ் பாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா? நான்லாம் பார்த்தீங்கன்னா 90, 95, 100க்கு வாங்கிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஐ மீன் 90 தான் வாங்கினேன், 95 போடல கைஸ். 15 மார்க்கில் 10 மார்க் தான் கைஸ் போடுறாங்க. இப்படிலாம் இருக்கலாமா? மார்க்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? யூ வில் கெட் இட். பட் மிச்சப்படி பெருசாக ஒன்றும் இருக்காது கைஸ். காலேஜஸ் லைக் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்ச தப்பே இல்லை. நவ் நீங்கள் ஒரு பெரிய காலேஜில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஒரு சிட்டியில் க்ரேஸியான சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மேபி தெரில. ஓகேங்களா? பட் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ். எஸ், எவ்ரி பீரியட் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, அது வந்து ஒரு விஷயம். அண்ட் லைட்டாக உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும், அது வந்து ஒரு விஷயம். யாரும் உங்களை படிக்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ரைட்? பட் அதை தவிர்த்து வேறு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல கைஸ். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க காலேஜில் போனோடனே சோஷியலைசிங் பண்ணுவோம், ஓ மை காட் வி வில் என்ஜாய் த காலேஜ் லைஃப். அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். லைக் சோஷியலைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் குட் பீப்புளாக இருக்கணும், எல்லோரும் முன்னேறணும்னு நினைக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களாக இருக்கணும், ரைட்? பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆவரேஜ் காலேஜில் படிக்கிறீங்கன்னா மொத்த காலேஜ்க்கே ஒரு 10 பேர் தான்ப்பா இருப்பாங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. மிச்சம் எல்லாருமே சும்மா டிகிரி வாங்கினா ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். அதனால் இப்போ லைக் உங்களிருந்து சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க டிகிரி வாங்கினா ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ அப்படி நினைக்கிறவங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் செட் மாற்றிக்கோங்க கைஸ். அப்படி கிடைக்காது. அது ஒரு காலத்தில் கிடச்சிட்டு இருந்துச்சு, அந்த காலம் வந்து முடிந்து விட்டது. ஓகேவா? இப்போலாம் அப்படி கிடைக்காது. யூ ஹாவ் டு டெவலப் சம் ஸ்கில்ஸ், சரிங்களா? அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்கில்ஸ், காலேஜில் ஏதாச்சும் ஸ்கில்ஸ் சொல்லி தருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கைஸ், ஸ்கில்ஸ் சொல்லி தரவங்க கொஞ்சம் லைட்டாக ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம்ல கைஸ். ஸ்கில்ஸ் சொல்லி தரவங்களுக்கே அந்த ஸ்கில் இல்லைனா எப்படி அந்த ஸ்கில்லை நம்மளுக்கு சொல்லி தந்து நம்மளோட ஸ்கில்லை வளர வைக்க முடியும்? ஐ மீன், நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த டீச்சருக்கே அந்த ஸ்கில் இல்லை, அவங்களுக்கே அந்த விஷயங்கள் தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன் கைஸ். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், எல்லாருக்குமே அந்த ஸ்கில் இருக்காது. அண்ட் டீச்சர்ஸோட வேலை டீச் பண்ணுறது தான், அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது இல்லை. ஸ்கில்லை ஒரு வேலை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஏன் டீச்சராக இருக்கணும்? அவங்க வெப் டெவலப்பராக இருந்திருக்கலாம்ல, ரைட்? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நிறைய டீச்சர்ஸ்குள்ளே அந்த டீச்சிங் ஸ்கில்லும் இல்லை, அதுதான் நான் பார்த்துருக்கேன். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். 20 இயர்ஸ் கிட்ட நான் வந்து பேர் சொல்லிட்டேன்னா அப்புறம் தான் நான் கேன்சல் ஆயிடுவேன். ஸோ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சே ஜாப் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டி ப்ராசஸிங், மல்டி த்ரெட்டிங் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் இன்டெப்த்தாக நடத்தலாம். ஓகேங்களா? அதை இன்டெப்த்தாக நடத்தவே இல்லை. சும்மா வந்து மல்டி ப்ராசஸிங்னா மல்டிபிள் ப்ராசஸ் ஒரே நேரத்தில் நடக்கும், அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை கைஸ். இது நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், இது இப்படி தான் நடந்துச்சுன்னு இல்லை, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக சொல்லிட்டு மிச்சம் எல்லாமே நம்மளே படிச்சிருக்கிற மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வந்து எப்படிப்பட்டவேன்னா,
நான் வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கேன். அதாவது சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூலும் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் அ செல்ஃப் லேர்னர். நானாகவே கற்றுக்குவேன். வீட்டில் வந்து யூடியூப்பில் பார்த்துக்குவேன், இல்லை சேட் ஜிபிடிலாம் வந்துருச்சு, சும்மா சேட் ஜிபிடிட்ட கேள்வியாக கேட்டு கேட்டு கற்றுக்குவேன், இல்லை கூகுள் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த செல்ஃப் லேர்னிங் பழக்கம் இருக்குது. அதனால் ஐ டென்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். பட் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே காலேஜ்க்கு வந்தப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாங்கன்னா, காலேஜில் நம்மளுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, கம்ப்யூட்டரில் நம்ம லெஜெண்ட் ஆயிடுவோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், கோடிங் அண்ணா சேனல் பார்த்தா தான் கம்ப்யூட்டரில் லெஜெண்ட் ஆக முடியும்னு. சரி, ஜோக்ஸ் அசைடு, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெஜெண்ட் ஆகணும் அப்படின்ற கனவுகள் எல்லாமே உடஞ்சிருச்சு. என்ன ப்ரோ நெகட்டிவ்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவ்ஸ் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் எங்கள் காலேஜோட பாசிட்டிவ் என்னென்னா, எங்கள் காலேஜ் வந்து மவுண்டெயினுக்கு பக்கத்தில் லொக்கேட்டடாக இருந்துச்சு. மவுண்டெயினில் இல்லை, மவுண்டெயினுக்கு பக்கத்தில், சரிங்களா. அதனால கொஞ்சம் வியூ நல்லா வந்துக்கிட்டு இருக்கும், காற்றெல்லாம் வராது, சரிங்களா. நான் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஹாட்டான இடம், ஸோ காற்றெல்லாம் வராது. பட் ஃபைன், வியூ நல்லா இருக்குது. நிறைய குரங்குகள் வந்துக்கிட்டு இருக்கும், குரங்குகளுக்கு பிஸ்கெட் கொடுப்போம், ஏதாச்சும் சாப்பாடு கொடுப்போம். அப்படி தான் வந்து பாசிட்டிவ்னஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் கைஸ், சரிங்களா. கைஸ் நானும் காலேஜ் போனதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப க்ரேஸியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுருந்தேன். லைக் காலேஜ் போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் நான் உண்மையாக சொன்னால் நான் காலேஜ் டெய்லி போவேன். இல்லை போனதுக்கப்புறம் காலேஜில் என்ன நடந்துச்சுன்னே மறந்துடுவேன். அவ்வளோ ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்காது டெய்லி, சரிங்களா. என் காலேஜ் கொஞ்சம் தூரமாக, ஸோ நான் காலேஜ் போகிறது வர்றது அந்த வழி வந்து அரௌண்டு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டெய்லி பைக்கில் ஸ்ப்ளெண்டரில் 40 ஸ்பீடில் போயிட்டுருப்பேன். ஸோ வியூ என்ஜாய் பண்ணுறது இதுதான் வந்து எனக்கு டெய்லி மெமரபுளாக இருக்கும். மிச்சபடி வேறு எதுவும் இருக்காது கைஸ். ஸோ நான் ஜஸ்ட் என்ன இந்த வீடியோவால் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் காலேஜில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ரேஸியாக எதுவும் இருக்காது. அண்ட் நீங்கள் டாப் காலேஜஸ்லேயும் போகிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் கொஞ்சம் நல்ல விதத்தில் சொல்லி தருவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அண்ட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஹூ ஆர் ஹேவிங் வாழ்க்கையில் முன்னேறுற மைண்ட் செட். அதை தவிர பெருசாக ஒன்றும் இருக்காது கைஸ் காலேஜில். அது பாய்ஸ் வந்து என்னன்னா, கொஞ்சம் காலேஜ் போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குவோம், ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போவாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கைஸ், டைம் வேஸ்ட்டு கைஸ், ஓகேங்களா. லைக் லூஸுங்களா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் செல்ஃபி, ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. லைக் நான் சீரியஸாக சொல்கிறேன், இஃப் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட், ஓகேவா. இது பை த வே இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்லாம் இல்லை, இது நான் ஆக்சுவலாக பாய்ஸையும் சொல்லணும். ஏன்னா என்னோட கிளாஸில் இருக்கிற பாய்ஸையும் நான் பார்த்துருக்கேன். என்னடா பண்ணுறீங்க, ஓகே கேர்ள் கூட சரி ஃபோட்டோ அழகாக இருக்கேன் அப்படின்னு எடுத்துச்சுன்னா ஓகே மேபி அழகாக இருக்காங்கன்னு சொல்லலாம். பாய்ஸ் லைக் கைஸ், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், பாய்ஸ்க்கு ஃபேஸு, பியூட்டி அதெல்லாம் அழகு கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறுறாங்க, அதுதான் அவங்களுக்கு அழகு. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நான் உருவாக்கின ரூல், சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்துருக்கேன் என் கிளாஸில் இப்படிலாம் ஸ்னாப் சாட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டாலும் அதை ஸ்நாக்ஸ் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும், இதெல்லாம் இஃப் தே ஆர் யூஸிங் ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், அவ்வளோதான். அவங்கள விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடிடுங்க, சரிங்களா. அப்போ தான் நீங்கள் சேஃப், ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், தேட் வாஸ் ஆல் அபவுட் மை காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருக்கேன். அது என்னன்னா, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் லெஜெண்டாக இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் ஆவரேஜ் காலேஜில் போகிறது வேஸ்ட்டு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோடிங் மட்டும் இல்லை, இந்த டெக்லேயே நான் கொஞ்சம் லெஜெண்டு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்து இப்போ நான் ஒரு ஆவரேஜ் காலேஜில் போனதால் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஏற்ற மக்கள் கிடைக்கல, என் லெவலில் இருக்கிறவங்க கிடைக்கல. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பெரிய காலேஜ், இப்போ ஐஐடியில் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் லெஜெண்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி. அங்கே உங்களோட பெஸ்ட்டான மனிதர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் கஷ்டப்படணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும், ரைட். பட் எங்கள் கிளாஸில் உட்காரும்போது அப்படிலாம் எதுவும் தோணாது. எனக்கு எப்படி தோணும்னா, பாரு இவங்க எல்லாருமே ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நம்ம இதையாச்சும் பண்ணாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷமாயிக்குவேன். ஆனால் நான் வந்து அந்த டைமில் சேனலில் நான் வீடியோவே ரொம்ப கம்மியாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், ரைட். இப்போ என் அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறவன், இல்லை என்னைய விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிறவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கஷ்டப்படுறான், சரி நம்மளும் இன்னும் கஷ்டப்படுவோம். நான் இன்றைக்கி 2 வீடியோ போட்டுட்ருக்கேன்னா நான் இன்றைக்கி மேலே ஒரே நாளில் 10 வீடியோ போடுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் கைஸ். ஆனால்
நம்மளை விட டுபாக்கூர் மனிதர்கள், எனக்கு தெரியும் இப்படி சொல்கிறது நெகட்டிவாக இருக்கும், பட் உண்மை அதுதான் கைஸ். ஐ மீன் எஸ், அவங்க வந்து கொஞ்சம் டெக்கில் டுபாக்கூராக இருந்தாங்க, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க, படிக்கவே மாட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, ஸ்னாப் சாட்டு, அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் சில பேர்லாம் ட்ரக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட இருந்தாங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அப்படிலாம் நம்மளுக்கு தோணாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிலாம் தோணாது. இதுதான் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மை டியர் தம்பிகள் அண்ட் தங்கச்சிகள், நீங்கள் ஒரு வேளை நல்ல 12th மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில் போய் சேருங்க. அண்ட் சேரும்போதும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு, சரிங்களா. உங்களுக்கு சொல்லித்தர மனிதன் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பட் காலேஜ் டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஐ மீன் நீங்கள் வேணால் கேஸ் போடலாம், ஆனால் நீங்கள் போடவா போகிறீங்க? நீங்கள் எல்லோரும் நினச்சா நீங்கள் இந்த சிஸ்டமையே மாற்றலாம், ஆனால் நீங்கள் தான் வந்து விடுங்க, நான் இப்போ உங்களே ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஸோ நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சுல, ஓகேவா. படித்தவங்க நீங்கள் நல்லா காலேஜ் போங்க, படிக்காதவங்க கவலைப்படாதீங்க கைஸ். ஐ மீன் நானும் 70% மார்க் தான் வாங்கினேன், ஓகேவா. ஸோ இட்ஸ் ஃபைன், ஓகேவா. நான் 1 இயர் கேப் வேறு எடுத்திருந்தேன் காலேஜ் போகாமல். உங்களுக்கு ஒரு வேளை டாப் காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா ஆவரேஜில் கூட படிச்சுக்கோங்க கைஸ், நோ ப்ராப்ளம். எஸ், ஒரு வேளை உங்களோட காலேஜில் கம்பெனிஸ்லாம் வரமாட்டேங்குது இந்த மாதிரி இருக்குன்னா மேபி கொஞ்சம் உங்களுக்கு ஜாப்லாம் தேடுறது இந்த மாதிரி விதத்தில் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸும் லூஸாக இருப்பாங்க, ஓகேங்களா. பட் பரவாயில்ல கைஸ், நீங்கள் வந்து லெஜெண்டாக இருங்க, நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. நீங்கள் காலேஜ் போகிறோமா போகலையா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதாவது போங்க, அட்டண்டன்ஸ் முக்கியம்தான், பட் லைக் காலேஜ் போனதே மறந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்போல இருந்து தான் உங்களோட டேவே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், முன்னேறி போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவீங்க, அந்த விதத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே ஜாப் கிடைக்கும், ஓகேங்களா. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் அதெல்லாமே லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டரில் போடுங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா ஃபோட்டோ போடுறீங்க, அப்புறம் டீ சாப்பிட்றேன் ஸ்டோரி அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பற்றி ஸ்டோரி போடலாம், நீங்கள் என்ன ஆப் உருவாக்குனீங்க, என்ன வெப்சைட் உருவாக்குனீங்க அதை பற்றி ஸ்டோரி போடுங்க. யார் ஜாப் கொடுக்க மாட்டான் சொல்லுங்கள்? நானே கொடுப்பேன் ப்ரோ, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, அதான் மிச்சப்படி நான் கொடுத்துருப்பேன். ஸோ எஸ், நான் சொல்கிறது புரியுதா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நண்பர்களே, ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாமே ஈஸி தான். ஏன் மேபி நீங்கள் ஒரு 10, 20 இல்லை 50 இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆயிடுவீங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது, கம்பெனிஸ் நிறையவே இருக்குது, அதெல்லாம் பற்றி யோசிங்க கைஸ். அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்க, ஓகேங்களா. நீங்கள் ரொம்ப சேடாலாம் இருக்காதீங்க கைஸ், ஓகேங்களா. ஆவரேஜ் மார்க் வாங்கினவன் தான் வந்து லெஜெண்ட், ஏன்னா அவன் லைட்டாக வாழ்க்கையில் லூசராகவும் இருந்திருப்பான், சம்டைம்ஸ் லைட்டாக நல்ல மார்க்கும் வாங்கியிருப்பான். ஸோ அவனுக்கு 2 இடத்துல நடக்கிறது என்னன்னு தெரியும், ரைட்? கரெக்டு தானே நண்பர்களே? எஸ், சரி, ஓகே. இப்போ ஃபைனலி நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட சேனலில் 39,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச், ஓகேங்களா. நான் வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வீடியோ போட ஆரம்பிப்பேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் வந்து ஊர் சுற்ற போகிறேன், டூர் போகிறேன், ஓகேங்களா. நான் போகல கைஸ், அவ்வளோ காசு இல்லை, கூப்பிட்டுட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில், சரிங்களா. எங்கள் சிஸ்டர் வந்து டியூஷன் சென்டர் சம்திங் அவங்க அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நான் போகிறேன், ஓகேங்களா. பாடி கார்டாக நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நான் போயிட்டு வரது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் என்னோடய சேனலை பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஒரு 4-5 நாளில், சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வேறு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தந்திருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்ததுக்கப்புறம் என்னோட அந்த கிட்ஹப் வீடியோஸ்லாம் இருந்துச்சுல, அதை நான் முடிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சும்மா டெக்கை பற்றி பேசுகிற மாதிரி வீடியோஸ் நிறைய உருவாக்குவோம். உங்களுக்கு கைடன்ஸ் தான் தேவைப்படுது, ரைட்? உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் நிறைய போடுறேன். எனக்கு தெரியும் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் கோர்சஸ் அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அது எல்லாருமே போட்டாங்க, அதே நானும் போட்டேன்னா என்ன? ஐ மீன் எனக்கும் வேறு யூடியூபர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக கைடன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் தெரியும், அவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து வீடியோவில் பேசுவோம், அவங்க கூட எல்லாமே பண்ணுவோம், சரிங்களா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்கி விட்டுறணும். அண்ட் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறதை பற்றி யோசிக்கணும், கஷ்டப்படணும், ஏன்னா கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கை ஈஸியாகும், மிச்சப்படி ஒன்றும் ஆகாது. ஸோ ஹேவ் அ நைஸ் டே கைஸ், ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை நான் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் வீடியோவே போடலைன்னா எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஹாப்பி ஜேர்னின்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ், சேஃப் ஜேர்னின்னு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. சரி, ஹாவ் அ கிரேட் டே கைஸ், பாய், குட் நைட், see you.
after 12. Bye.